ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் நாட் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது ரொம்பவே க்ரீமியாகவும் ஜூஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். பாஸ்தான்னு சொன்னாலே ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே சூப்பர் ஈஸியாக செய்யலாம். வீடியோ முழுமையாக பார்த்து இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி பாஸ்தா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்கிது. நான் அதில் மேக்ரோனி பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 200 கிராம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கப்பு கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்ன். அதுக்கப்புறம் ப்ராக்கோலி, ஒரு சின்ன சைஸ் ப்ராக்கோலியே இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கேப்சிகம். உங்களுக்கு உங்கள் ஆப்ஷனுக்கு எந்த காய்கறி இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 கப்பு இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல அந்த பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தாவை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதில் வேக விடணும். நல்லா கொதிச்ச அப்புறம் சிம் பண்ணிவிட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இதுலேயே நம்ம ஸ்வீட் கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து மற்ற காயோடு போட்டிங்கன்னா இது லேட் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இதுலேயே போட்டிங்கன்னா இதுலேயே கொஞ்சம் வெந்துடும். ஸோ இது போட்டுட்டு கொஞ்சமாக ஆயிலையும் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக இருக்கும். இல்லைன்னா குழஞ்சி நல்லா ஒட்டி ஒரு மாதிரி குழவாக ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா சிம்லேயே வச்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க, அந்த பாஸ்தா வாங்குறீங்க இல்லையா, அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க எவ்வளோ மினிட்ஸ் வேக வைக்கணுன்ட்டு. அதுபடி ஒரு மேக்ஸிமம் 12 மினிட்ஸ்க்கு மேலே வேக வைக்காதீங்க. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போகிறோம். ஸோ இதை மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எடுத்து இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக இருக்குது ஆயில் போட்டதுனால. இதை நல்லா எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு நல்ல அகலமான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது முதல்ல இந்த பட்டரில் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பூண்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடச்சிதுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கூட இதில் போடலாம். நீங்கள் அந்த ஒயிட் பார்ட் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். நீங்கள் ஆர்டினரி வெங்காயத்துக்கு பதில் அதை போட்டிங்கன்னா அதுவுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெங்காயமும் ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக விடக்கூடாது. ஓரளவுக்கு கலர் மாறணும், லைட்டாக அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதங்கிடணும். அது வரைக்கும் வதங்கின அப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, அடி பிடிச்சிக்காம. கொஞ்சம் பட்டர் பத்தாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எனி ஃப்ளேவர்லெஸ் ஆயில், கடலை எண்ணெய் நல்லெண்ணெய்லாம் போடாமல் சாதாரண சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் பட்டரையே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராக்கோலி, கேரட், கேப்சிகம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வீட் கார்னுக்கு பதில் இதில் பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக நம்ம உரித்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பட்டாணியை கூட இதில் போட்டுக்கலாம். பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது மாதிரி உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ, வெறும் ப்ராக்கோலி இருந்தாலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ப்ராக்கோலி போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ப்ராக்கோலி வந்து சமைக்க சிலருக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அது நம்ம நிறைய சவுத் இண்டியன்ஸில் நிறைய யூஸ் பண்ண மாட்டோம்.
இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாஸ்தாவில் நல்லா யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. இது நல்லா க்ரன்ச்சியாக, அதாவது ரொம்ப ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். ஒரு 70 to 80% வெந்தால் போகிறோம். அந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் பண்ணும்போது கலரும் மாறாமல் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் ஆகாது காய்கறிகள். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். இப்போ இதுலேயே சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அதிலே வெந்துடும். நீங்கள் இதை மூடியெல்லாம் போடாதீங்க. மூடி போட்டிங்கன்னா ரொம்ப சொதன்னு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ் ரீட்டைன் ஆகாது. ஸோ நல்லா ஓப்பன்லேயே கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கலரி விடணும், அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, கலரும் அப்படியே இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இன்னொரு பாத்திரத்தில் எதுக்கு எடுத்து வைக்கிறோன்னா, அந்த காய்கறிகளோட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கிறதுக்கு தான். இல்லாட்டி இதுலேயே நம்ம பாலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெந்துடும். அதனால தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும், லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இந்த 1.5 ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா அந்த மைதா அதில் ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் கெட்டி கட்டுற மாதிரி இருக்கும். பட் பால் ஊற்றின அப்புறம் இந்த கெட்டியெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ இந்த 2 கப்பு பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த கெட்டியெல்லாம் கரைஞ்சிரும். கொஞ்சம் கெட்டியே இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, அது அப்படியே கொதிக்கும்போது தானாக மெல்ட் ஆகிடும். இப்போ 2 கப்பு பால் கண்டிப்பாக விடணும். நிறைய பால் விடும்போது தான் அது க்ரீமியாக டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மைதாவும் பாலும் சேரும்போது அந்த திக்னஸ் வரும் பால். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப மைதா போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிட்டு நம்ம காயெல்லாம் போட்டுட்டு அந்த மேக்ரோனி எல்லாம் போடும்போது ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு மைதா போட்டிங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ இதுலேயே நம்ம வதக்கி வச்சுருந்த காயை ஆட் பண்ணிவிட்டு உடனே அந்த மேக்ரோனி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியெல்லாம் இருத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கணும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ உடனே எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒன்றா ஒரே ஒரு கொதி வந்தாலே போகிறோம், ஒரு கொஞ்சம் கொதித்தாலே போகிறோம். ரொம்ப நேரம் இதில் வேக விட்டிங்கன்னா இந்த மேக்ரோனியும் காய் அந்த இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இந்த க்ரன்ச்சினஸும் போயிடும் காயோட இதெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த திக்னஸ் கொஞ்சம் தெரியுது இல்லை, அந்த கொதிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா திக்காயிடும். ஸோ இதில் இதுக்கு தேவையான காரம் போடணும் இல்லையா, அதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், ஆரிகானோன்னு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா மிக்சட் ஹர்ப்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று 1 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆரிகானோ கண்டிப்பாக போடணும், அதுதான் இந்த டிஷ்ஷுக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ அது இருந்தால் மட்டுமே இந்த டிஷ்ஷு பண்ணுங்கள் நீங்கள், அப்படி இல்லைன்னா அது பாஸ்தாவாகவே இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, இன்னும் கொதி வரலை பாருங்கள், லைட்டாக இப்போ தான் ஆரம்பிக்குது. அதுலேயே நல்லா இதெல்லாம் சேர்ந்த உடனே திக்காயிருச்சு. ஸோ நம்ம கொதி வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். லைட்டாக அந்த கொதி வரும்போது ஆஃப் பண்ணிட்டா போகிறோம். இதெல்லாம் மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கொதி வருது, இதுலேயே நல்லா திக்காயிடுச்சு. இதே கொஞ்சம் ஆறின உடனே இன்னுமே கொஞ்சம் லைட்டாக திக்காயிடும். ஸோ கரெக்டாக நம்ம போட்டிருக்கிற மைதாக்கு பாலுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் சீஸ் ஆட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். சீஸை துருவி இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
ஸோ பசங்களுக்கெல்லாம் அந்த சீஸ் போட்டாக்கா ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த கூவியாக வரும் இல்லையா, அந்த நூல் நூலாக வர்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட் டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வேண்டான்னாக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் போடலை. இப்போ பாருங்கள், இதை எடுத்து உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அப்படி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொதி வந்துருச்சு. நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெட் சாஸ் பாஸ்தாவும் பண்ணலாம். அதில் பால் ஆட் பண்ணாமல் வெறும் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி பண்ணுறது. அது இன்னொரு தடவை நான் செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.